ஹாய் ஹலோ வணக்கம் நண்பீஸ் வெல்கம் பேக் மை சேனல் கேபிஎஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் தாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி ஆகுதுங்க. கோலமெல்லாம் ஒரு 8 மணிக்கெல்லாம் தொடங்கி 9:30க்கெல்லாம் முடிச்சிட்டோம். டெய்லியும் வந்து நைட்டு 7 மணிக்கு மேலே தான் கோலம் போடுவோம் எல்லோரும் வீட்டு நடையிலுமே. ஏன்னா நைட்டு சப்பரம் வரும் அப்படின்றதுனால நான் கோலம் போட்டுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் வாண்டும் வந்து பிக்காச்சோ வரைஞ்சி அதுக்கு இப்போ கலர்லாம் கொடுத்து அவளும் ஒரு பக்கம் கோலம் போட்டுட்டாங்க. என்ன திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா தாங்க. நம்ம ஊரில் வந்து நாகர்கோயிலில் இருக்கிற கிருஷ்ணன் கோயில். ஆக்சுவலாக இது வந்து குருவாயூர் இருக்குல்ல கேரளாவில், அதே மாதிரி இது வந்து குட்டி குருவாயூர்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை. இங்கே வந்து 10 டேஸுமே திருவிழா நல்லாயிருக்கும். பட் என்னால் இந்த வருஷம்தான் திருவிழாவில் வந்து ஃபுல்லாகவே என்னால் கலந்துக்க முடியலை. ஏன்னா தேர்தலுக்கு முதல் நாள் தான் இங்கே திருவிழா ஆரம்பிச்சிது. நான் எலெக்ஷன் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தனால என்னால் கலந்துக்க முடியல. பார்த்திங்கன்னா தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே வந்து என்னால் ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியல அப்படின்றதுனால நான் வந்து ரெடி ஆகலை. அப்படி நைட்டியோடய இருந்துட்டேன். ஏன்னா நான் வெளியில் போகலை. சாமி வரும்போது வீட்டில் இருந்துருவேன், வெளியில் போகிறதில்ல. ஸோ நைட்டு வந்து எனக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே. அது வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் அது அப்படி இருக்குது. சாப்பிட முடியல அந்த அளவுக்கு. ஏன்னா சூடாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். எதுவுமே நான் வந்து ரொம்பலாம் ஒன்றும் சாப்பிட்ல. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை வந்து வாண்டுக்கு கொடுத்துட்டேன். அவள் தான் சாப்பிட்டா. 10 டேஸ் வந்து சித்திரை திருவிழா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு தமிழ், விஜய் டிவியில் இருக்கிற சூப்பர் சிங்கர்லாம் வந்து நம்ம பாடுவாங்க. திருவிழாவுக்கு அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி வந்து நம்ம மதுரை முத்தண்ணா தான் வந்து காமெடிங்க பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. ஸோ என்னால் எதுலேயுமே கலந்துக்க முடியல. எலெக்ஷன் டியூட்டி 2 நாள் இருந்துச்சு. 2 நாள் வந்து நைட்டு வந்து 10:30 ஆகும். வந்தவுடனே தூங்கிடுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மணி 12:30 ஆச்சு. இப்போ தான் வந்து சாமியே வந்து எங்கள் தெருவில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாதஸ்வரம் மேளம்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க தானே வருவாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா அழகாக வாசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் வரும்போது தான் நாங்கள் தெரு முனையில் வந்து சாமி வந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா வந்து நல்லா புகையெல்லாம் போட்டு சாம்பிராணிலாம் போட்டு அப்படின்னு அச்சுன்னு இன்றைக்கி வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலு சாப்பிட்றோம். என்ன அப்படின்னா கோயில் அப்படியே கோவிலை வந்து அப்படியே கொண்டு வந்த மாதிரி இருக்கும். அதான் இன்றைக்கி சப்பரம், நம்மளுடைய கிருஷ்ணரை கொண்டு வர்ற சப்பரம். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து நேற்றைக்குள்ள 7வது நாள் திருவிழா. நேற்றைக்கு அப்லோட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து 8ஆம் திருவிழா. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டு விட்றேன் கண்டிப்பாக. பார்த்திங்கன்னா அந்த கோவில் கோபுரம் தாங்க இது. அதுக்குள்ளே உற்சவ மூர்த்தி வச்சு இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்துச்சு. வந்து எங்கள் வீட்டில் உள்ள தட்டுங்க ஃபுல்லாகவே வந்து அவள் தான் தட்டு வைக்கிறாள். என்னால் எதுவுமே பண்ண முடியலை. ரொம்ப டயர்டு, வெளியிலே போக முடியல. நான் ஆஃபீஸ்க்குமே 1 வீக் லீவ் போட்டு தான் உட்காந்துருக்குறேன் வீட்டில். நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து 7 இயர்ஸாக இந்த கோயில் ஃபங்க்ஷன் பார்த்துட்ருக்குறோம். இந்த வருஷம் தான் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியல. இது வந்து நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சாமி எங்கள் வீடு தாண்டி போகும்போது எடுத்தேன். ஸோ நைட்டு 12:30 சாமி வந்து 12:45 ஆகிடுச்சு. அப்புறம் தூக்குறவங்களுக்காக கொடுத்த ஜூஸில் நாங்களும் ஒன்று ஆட்டையை போட்டோம் நைட்டு. ஸோ நாங்களும் அதை குடிச்சிக்கிட்டு அப்புறமா சாமியெல்லாம் போனதுக்கப்புறமா நைட்டு 1 மணி ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.